அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். வறுமையை ஓட்ட வாகனம் ஓட்டிய வால்டர். வாகனம் ஓட்டியே வாழ்க்கை முடிந்து போய்விடுமோ, தனது கனவு கருகி போய்விடுமோ என்று கலங்கி போய் வால்டர் நின்ற காலகட்டத்தில் அவரது மனைவி கேத்ரின் எஸ்தர் 7வது குழந்தையாக கண்ணங்கரையில் என்று இருக்கும் ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுத்தார். வால்டரை பொறுத்தவரை அவன் வெறும் மகன் அல்ல, இசைத்துறையில் சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு முடியாமல் போன தனது கனவை நிறைவேற்ற வந்த கலைமகன். அவன் வழியே தனது கனவு என்று அவரது ப்ராஜெக்ட் துவங்கியது. பச்சிலம் பிள்ளை என்று பாராமல் பல நேரங்களில் ஆட வைத்தார், பாட வைத்தார், பாடாய் படுத்தினார். நாளாக நாளாக அப்பா என்றாலே அலற ஆரம்பித்தான் பிள்ளை. தவறாய் ஆடினால், தவறாய் பாடினால் தலைகீழாக தொங்க வைத்து பின்பக்கம் அடித்தார். அப்பா மீது பயம் வந்தது. தூங்கும் நேரம் தவிர மீதி நேரமெல்லாம் பாட்டு, நடனம் என்றே பொழுது கழிந்தது. இசையும் அவனது இயல்புக்கு வந்தன, அவனுக்கு இயல்பாய் வந்தன. அவன் பெயர் சொன்னாலே சிலிர்த்து எழுந்தார்கள் ரசிகர்கள். மைக்கேல் ஜாக்சன் தன்னுடைய இசையால் உலகத்தையே கட்டி போட்ட பாப் இசை மன்னன். மைக்கேல் ஜாக்சன் நாளாக நாளாக செல்வாக்கும் செல்வ செழுமையும் வளர்ந்து கொண்டே போயின. கருப்பாய் பிறந்து விட்டோமே என்று நினைத்த அவன் தொடர் பிளாஸ்டிக் சர்ஜரி என்னும் அறுவை சிகிச்சை மூலம் தன்னை வெள்ளையாய் மாற்றிக்கொண்டான். வீடு, பங்களா, தீவு, வாகனங்கள், விமானம் என்பதையெல்லாம் தாண்டி தான் விரும்பிய முகவெட்டு, முடி, தோற்றம் என விரும்பியது எதையும் வாங்க முடிந்தது அவனால். என்று ஜாக்சன் உயிரோடு இல்லை. அவரது இசைக்கு மரணம் இல்லை. ஜாக்சனின் கடைசி சில வருடங்கள் மிக கொடுமையானவை என்று அவருடன் நெருக்கமானவர்கள் சிலர் பகிர்ந்ததாக அறிக்கைகள் வந்தன. உளவு ரீதியாக அவர் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்ததாக மருத்துவ ஆய்வுகள் சொல்கின்றன. ஜாக்சன் குழந்தைகளை விரும்பினார். உளவியல் ரீதியாக ஒரு பெரும் பிரச்சனையை எதிர்கொண்டார். குழந்தை பருவத்தை அனுபவிக்க முடியாமல் போனது. தந்தை அடித்து துன்புறுத்தி ஆடு ஆடு, பாடு பாடு என்றே ஓட வைத்ததால் குழந்தை பருவத்திற்குரிய பொம்மைகளும் விளையாட்டும் வெறும் கனவாகி போனது அவருக்கு. உள்ளே ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருந்தது. குழந்தை பருவம் என்ற அந்த உணர்வு மொட்டாகவே இருந்தது. மலர்வதற்கு வழியே தரப்படவில்லை. அந்த மொட்டு கடைசி வரை மலர்வுமே இல்லை. மொட்டாக கருகி உதிர்ந்து போனது. எவ்வளவு வளர்ந்த பின்பும் செல்வம் வந்த பின்பும் அந்த மொட்டு மலரவே இல்லை. ஜாக்சனுக்குள்ளே மொட்டாகவே இருந்து அவரோடு மொட்டாகவே மடிந்து போனது அந்த உணர்வு. மனிதன் என்பவன் வெறும் உடல் மட்டுமல்ல. மனிதன் என்பவன் 5 விஷயங்களால் ஆனவன். உடல், உள்ளம், அறிவு, உணர்ச்சி, ஆன்மா. இந்த 5 மொட்டுக்களாக நின்றுவிடக்கூடாது. மொட்டு மலர வேண்டும். ஆண்டுகள் ஆக ஆக சில விஷயங்களில் வளர்ச்சி என்பது தானாகவே வரும். மலர்ச்சி தானாக வராது. மொட்டுக்கள் வரும், மலர்ச்சி வராது. சூழலும் கற்று தெளிதலும் புரிதலும் சுய ஆய்வும் இவற்றால் வரும். அனுபவ முதிர்ச்சியும் இறையருளும் கொண்டு வருவது மலர்ச்சி. வாழ்க்கை வளர்ச்சி தரும். நாம் நமக்கே தர வேண்டியது மலர்ச்சி. பிள்ளைகளுக்கான நேரத்தை, அவர்களுக்கான இடத்தையும் அவர்களுக்கான நேரத்தையும் ஒதுக்குங்கள். அவர்களுக்கு பிடித்தவற்றை அவர்கள் செய்யட்டும். அவர்களை அவர்களாகவே வாழ விடுங்கள். உங்களுடைய எண்ணங்களை, உங்களுடைய விஷயங்களை அவர்கள் மீது திணிக்காதீர்கள். அவர்களுக்கு பிடித்தவற்றை அவர்களுக்கு கொடுப்பதே நமது தலையாய கடமை என்று இருங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.